அவள் பாதை, பெண்ணின் வழி. கதை. கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய வீட்டில் பிறந்தாள் அனன்யா. அவள் குடும்பம் ஏழை. ஆனா அவள் கனவுகள் பெரியது. அவளுக்கு எப்பொழுதும் ஒரே ஆசை, என் பாதை நானே உருவாக்கணும். ஆனால் கிராமத்தில் பெண்களுக்கான விதிமுறைகள் அவளின் கனவுகளை கட்டி வைத்தன. பெண்ணுக்கு அதிகம் படிச்சா என்ன பயன்? முதிர்ந்ததும் கல்யாணம் பண்ணிடலாம். வீட்டுப் பொறுப்புதான் பெண்ணுக்கு. இத்தனை வார்த்தைகளையும் அமைதியாக கேட்கும் அவள். அவள் கையில் புத்தகம், கண்களில் எதிர்காலம். தனக்கு உதவும் யாரும் இல்லாமல் இரவிலும் படிப்பாள். மின் விளக்கு இல்லாத நாட்களில் தீபம் போட்டு படிப்பாள். பேபி சிட்டிங், தையல் வேலை எதுவாக இருந்தாலும் அவள் செய்து படிப்பு கட்டணம் செலுத்தினாள். பள்ளித் தேர்வில் மாவட்டத்தில் முதல் வந்தாள். அதனால் நகரத்தில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. கிராமம் முழுக்க அவளை மாதிரி பெண் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் நகர வாழ்க்கை எளிதில்லை. அவள் எதிர்கொண்டது கேலி, தனிமை, பொருளாதார சிரமங்கள், பெண்களுக்கான அநீதி. ஆனா அவள் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. அவள் நம்பிக்கை ஒரு மட்டும், பெண்ணின் வழி யாராவது காட்டித் தரணும் என்றில்லை, அவள்தானே உருவாக்க வேண்டும். பல வருட போராட்டத்துக்குப் பிறகு அனன்யா IPS ஆபீசர் ஆனாள். பதவியேற்கும் நாள் அவளை தடுத்து நிறுத்திய அனைவரும் அவளை வணங்கிக் கொண்டனர். அவள் சிரித்தாள். அவள் வெற்றி அவளுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்ணுக்கும். கதை முடிவில் ஒரு வரி, பெண்ணை தடுப்பது முடியாது. அவள் நின்றால் உலகமே நின்றுவிடும்.